தம்பி சூர்யாவை நான் அவருடைய முதல் படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய உண்மையான வளர்ச்சியை நான் அவர் கூடவே அவருடைய படங்கள்லேயே நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. அந்த முதல் படத்துலேருந்து நான் ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல ஒரு கபடமற்ற தூய்மையான உள்ளம். ரெண்டாவது, எடுத்துக்கிட்ட கடமையை அவ்வளவு நேர்த்தியா செய்யணுன்றதுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற ஒரு நடிகர். இந்த படத்துல எனக்கு கோபம் கூட வந்துச்சு. ஏன்டா தம்பி ஒரு டூப் வச்சு கூட அதான் ஏன் எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்கிற? இல்லை சார், நான் முதல்ல அது நான் பண்ணிடணும், என்னால் பண்ண முடியலன்ற பட்சத்தில் அப்போ கூட நான் 2-3 தடவை நான் முயற்சி பண்ணுவேன். நான் தான் சார் பண்ணணும். ஏன்னா நான் அந்த படத்தை பார்க்கும்போது ஐயோ நான் இல்லையே இதுன்னு எனக்கு தோணக்கூடாது அப்படின்ற வருது. இந்த படம் நடக்கும்போது இங்க அடிபட்டுச்சு, தலையில அடி, மிக மிக கால் கை நெஞ்சில் அடிப்படலாம் எல்லாம் இல்லை பண்ணான். ஆனால் ரொம்ப அப்பவும் ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டத்தையே எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஷூட்டிங்க்கு வந்தார். தம்பி, ஐ அட்வைஸ் யூ, we need you forever, so be safe. இனிமே நீ உங்க குடும்பத்துக்கு சொந்தம் இல்லை, நீ எப்போ நல்ல நடிகனா பேர் எடுத்தியோ எங்களுக்கெல்லாம் சொந்தம். ஓகே.